ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜில் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் எப்படி வந்து காலேஜ் அட்மிஷன் ஃபீஸையும் உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டையும் எப்படி வந்து ரிட்டர்ன் வாங்குறது, அதாவது ரீஃபண்ட் வாங்குறதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசனே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜில் வந்து பார்த்தோன்னா மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் மேபி தப்பித்தவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டி ஒரு 50,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 காலேஜில் ஃபீஸ் கட்டிட்டு உங்களுடைய ஒரிஜினல் டிசி மார்க் ஷீட் எல்லாமே காலேஜில் கொடுத்துட்டு திருப்பி கேட்டால் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும். எப்படி அந்த ஃபீஸ் வந்து வாங்குறது அப்படிங்கிறத கைடன்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான லெட்டர்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோக்களில் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸு, எஜுகேஷன் கைடன்ஸு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது, நிறைய பீப்புளுக்கு வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 12th இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. சரிங்களா, 12th முடித்த உடனே வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து, அந்த டிஎன் காசாலேருந்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிட்டு நிறைய பேர் வந்து அட்மிஷன் வந்து போட்டு வச்சுருவாங்க. அட்வான்ஸ் அமௌண்ட்டாக ஒரு 1 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படின்னா ஒரு 10,000 கட்டி வந்து அட்மிஷனை சீட்டை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீட்டை வந்து அட்வான்ஸ் போட்டு வந்து வச்சுருவாங்க. இப்போ எப்படி வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சீட்டுக்காக வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி அந்த காலேஜோட பெட்டராக வந்து உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கும். அந்த காலேஜில் ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கும். பட் கவுன்சிலிங் மூலிமா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் பிகாம் இருக்கட்டும், இல்லை பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலிமா கிடச்சிரும். ஏன்னா கவுன்சிலிங் மூலிமா வரக்கூடிய காலேஜஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜ். கண்டிப்பாக அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான், நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது. கவுன்சிலிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ். ஃபீஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப லோவான ஃபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க காலேஜ், கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பிகாம் ஜென்ரலாக இருந்தாலும் சரி, இல்லை பிகாமில் வந்து சிஏ படித்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் நீங்கள் பிகாம்ங்கிற பட்டம் தான் வாங்க போகிறீங்க. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் இந்த அஃபிலேட்டட் ப்ரோக்ராம் இருக்குது, இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் இப்போ ப்ரைவேட் காலேஜ்லாம் வச்சு ரன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு நீங்கள் பிகாம் படித்தாலும் பிகாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எங்கே படிக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது, நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம படித்து முடிச்சு வேலைக்கு தான் போக போகிறோம். அதே காலேஜில் நம்ம வந்து உட்கார போகிறது கிடையாது. அதை என்றைக்குமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜ் சேர்ந்துட்டாங்க, அதனால் நானும் ஃபீஸ் வந்து அட்வான்ஸ் போட்டேன். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் வெல்த்தில் அதிகமாக இருப்பாங்க, அதனால் அவங்க வந்து ஃபீஸ் கட்டிடுவாங்க. அமௌண்ட் வந்து வாங்கலினாலும் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிடுவாங்க. அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸை நம்பி தான் வந்து போயிட்டு இந்த இடத்துல நடுத்தரில் நிற்கிறது. அதான் காரணம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு சில அனுபவத்தில் சொல்கிறேன். சரிங்களா, அதெல்லாம் நம்ம வந்து 2வது பட்சம் வச்சுக்கிடுவோம். யூஜிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன 2022 நிறைய பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சுட்டு இருக்காங்க. ஃபீஸ் வந்து கட்டிட்டேன், ஆனால் என்னுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டு, டிசி, என்னுடைய ஃபீஸ்லாம் கேட்டால் வந்து காலேஜ் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்டுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறேன். 1 இயர் ஃபீஸை நீங்கள் வந்து கட்டுங்க, நான் வந்து தரேன், 2 லட்ச ரூபா கட்டுங்க, நான் உங்களுக்கான எல்லாத்தையும் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வந்து ரூடாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்ததுனால யூஜிசியோடைய அஃபீஸில் வந்து அவங்க ஒரு பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபீஸ் ரிஃபண்ட் பாலிசின்னு சொல்லிட்டு 2022-23 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து கட்டிட்டாங்க, அந்த காலேஜ் வந்து பிடிக்கல, இல்லை காலேஜ் இப்போ ஏதாச்சும் ஒரு ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குயிட் ஆகி வெளியில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃபீஸு எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்காங்களோ அவ்வளோ ஃபீஸையும் திரும்பி ரிட்டன் வந்து ரீஃபண்ட் வந்து கொடுக்கணும். 2வது அவங்களுடைய ஒரிஜினல் டிசி, மார்க் ஷீட்டு, அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னெல்லாமே நீங்கள் ஒரிஜினல் வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த ஒரிஜினலுமே திரும்பி நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருந்தாங்க. யூஜிசியோட ஆஃபீஸெல்லாம் அவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க. இதுக்கான கைடன்ஸ் கூட நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துட்றேன். ஏன்னா இதை நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இது போன 2022 ஆகஸ்ட் 2022 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியல. யூஜிசி என்ன அப்படிங்கிறதே வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ஸ், இந்த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் இது கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறனால அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அரசாணையிலையும் அப்டேட் பண்ணிட்டாங்க. இது வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து தெரியறதில்ல. அதாவது பேரண்ட்ஸ்க்கும் தெரியறது கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியறது கிடையாது. ஆனால் இந்த ப்ரைவேட் காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா பிரின்ஸிபல், அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரியும். தெரிஞ்சதுமே இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டினியூஸாக.
இதை வந்து நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து சேர்ந்து நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ என்னால் மட்டும் இதை வந்து தடுக்க முடியாது, உங்களாலையும் தடுக்க முடியாது. சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து கைகோர்த்து போய் நின்று கேட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டீங்க, ஃபீஸ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நான் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இல்லை வந்து சம்திங் ஒரு சில ப்ரைவேட் காலேஜில் நான் வந்து அட்மிஷன் போட்டு ஃபீஸ் கட்டி நான் வாங்கிட்டேன். ரெசிப்ட்டும் சில பேருக்கு காலேஜெலாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் ஃபீஸ் கட்டினீங்கன்னா ரெசிப்ட் தருவேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. நான் இந்த வீடியோ கீழே வந்து ஒரு லெட்டர் உங்களுக்கு வந்து ஒன்று வைக்கிறேன். சரிங்களா? பிடிஎஃப் லிங்க்கு வேர்ட் ப்ரெஸ்லேயே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த வேர்ட்லேயே நான் உங்களுக்கு வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பிள் தான். ஃப்ரம் போட்டுருங்க, உங்களுடைய பேர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய டேடி, உங்களுடைய ஃபாதர் நேம் போட்டு இந்த இடத்துல போட்டுருங்க. 2 அப்படிங்கிற இடத்துல த அட்மிஷன் ஆஃபீஸர் அப்படி இல்லைனா பிரின்ஸிபால் போட்டுருங்க. எந்த காலேஜுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கீங்களோ அந்த காலேஜுடைய பேர் அந்த இடத்துல கொடுத்துருங்க. அந்த காலேஜ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டு பின்கோட் நம்பர் கரெக்டாக போட்டுருங்க. சரிங்களா? போட்டு முடிச்சதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல அட்மிஷன் கேன்சலேஷன் அண்டு ரீஃபண்டு ஃபீஸ் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சப்ஜெக்ட்டில் போட்டு அப்படியே கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்பெக்டட் சார் மேடம் போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறது, என்ன உங்களுக்கு வந்து நடந்திருக்கோ அந்த மேட்டர் அந்த இடத்துல சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஐ ஹேவ் டேகன் அட்மிஷன் யுவர் காலேஜஸ் அப்படின்னா யூனிவர்சிட்டி. நீங்கள் காலேஜில் போட்டிருந்தீங்கன்னா காலேஜ் கொடுங்க, டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போட்டிருந்தீங்கன்னா யூனிவர்சிட்டின்னு போட்டு இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கிலீஷ் மேஜராக நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறேன். நீங்கள் பிஎஸ்சி இல்லை கெமிஸ்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரின்னு கூட இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன கோர்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் போட்டு அட்மிஷன் நம்பர் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அட்மிஷன் நம்பரையும் போட்டுருங்க. ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு எடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே தெளிவாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அலையணுங்கிறது கிடையாது இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து ஃபீஸும் நான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே நான் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். பட் டியூ சம் இஷ்யூ எனக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து கன்வெர்ட் ஆகி போகிறேன், எங்கள் ஃபேமிலியோட நான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல வைக்கணும். எனக்கு வந்து கவுன்சிலிங்கில் காலேஜ் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வைக்க வேண்டாம். இந்த மாதிரி எழுத வேண்டாம். எனக்கு நம்மளுக்கு தெரியும் நம்ம கவுன்சிலிங்காக தான் நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் நிர்வாகத்துக்கு நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் கவுன்சிலிங்காக நான் வெளியில் போகிறேன் அப்படி சொன்னால் கொஞ்சம் அவங்க வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சம் இஷ்யூ எனக்கு ஹெல்த் இஷ்யூ இல்லை வந்து ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறோம், எங்கள் ஃபேமிலி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபு அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்க, நாங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறோம் அப்படிங்கிறனால நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதே தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன ரியல் ரீசனோ அந்த ரீசன் இந்த இடத்துல கொடுத்து முடிச்சுட்டு ஐ கேனாட் கண்டினியூ மை எஜுகேஷன். உங்கள் காலேஜில் நான் வந்து என்னால் வந்து எஜுகேஷன் வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தயவு கூர்ந்து என்னுடைய காலேஜ் ஃபீஸையும் என்னுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டு, டிசி, நீங்கள் என்னென்ன ஒரிஜினல் கொடுத்துட்டீங்களோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தயவுசெய்து எனக்கு வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு லெட்டர் மட்டும் எழுதி இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரு, கீழே வந்து உங்களோட பேரண்ட்ஸோட சிக்னேச்சரு, இந்த இடத்துல நீங்கள் எந்த டேட்டில் வந்து போகிறீங்களோ அந்த டேட்டு அந்த பிளேஸு எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு காலேஜ் நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நேர்லேயே போயிட்டு கொடுத்துருங்க. இல்லை நேரில் கிடையாது அதர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கொரியரோ இல்லை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ நீங்கள் வந்து பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு. இதை தாண்டியும் அந்த காலேஜ் பார்த்துட்டு ஒரு 1 வீக் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இல்லை 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். ரொம்பலாம் டைம் கொடுக்காதீங்க. இதை வந்து நீங்களே பண்ணிக்கலாம். ஒரு லாயர் தான் தேவை அப்படிங்கிறது கிடையாது. நீங்களே இண்டிவிஜுவலாக எடுத்து பண்ணலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்து பண்ணால் தான் உங்களுக்கு பயம் அப்படிங்கிறது போகும். இது நீங்களே ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. அதை நீங்கள் என்றைக்கு டேட்டில் வந்து உள்ளே கொடுத்தீங்களோ டேட்டில் வந்து 10 நாள் டைம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போயிட்டு கேட்டு பாருங்கள். அதை தாண்டி அவங்க வந்து இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலேஜ் நிர்வாகத்து மேலே கன்சியூமர் கோர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எடுத்துருவாங்க. உங்களை நீங்கள் ஒரு 50,000 ஃபீஸ் கட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான காம்பன்சேஷன் எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து எனக்கு மன உளைச்சல் ஆளாயிருக்கேன், நான் இந்த காலேஜ் எனக்கு ரொம்ப வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃபை கூட என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த 50,000 காம்பன்சேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முன்வாங்க, ஷேர் பண்ணுங்கள், நிறைய பீப்புளுக்கு வந்து கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப சிம்பிள் தான். அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, எப்படி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீஸை ரீஃபண்ட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஐடியா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஜிசியுடைய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாலிசியுமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்.
இந்த எக்ஸாம்பிள் சாம்பிள் அந்த லெட்டருமே உங்களுக்கு நான் வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வாங்குறதுக்கான லெட்டருமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் எடிட் பண்ணுறா இருந்தாலும் கூட உங்கள் பேர் மட்டும் நீங்கள் வந்து எடிட் பண்ணி கூட நீங்கள் வந்து இதுக்கு கையில் எழுதுறதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. அதான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். நம்ம கையில் எழுதி A4 ஷீட்டில் எழுதி ஒரு நோட்டில் கிழிச்சு எழுதிட்டு போகிறதெல்லாம் அந்த காலம். அதெல்லாம் பார்த்தோன்னா தூக்கி போட்டுருவாங்க. என்னடா இது ஏதோ பேப்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. ப்ரொஃபஷனலாக கொண்டு போங்க. அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணி உங்கள் பேர், ஃபாதர் நேம் எல்லாமே போட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணி கொண்டு போய் பிரிண்ட் அவுட் 2 காப்பி எடுத்துக்கோங்க. ஒரு காப்பியை காலேஜுக்கு கொடுங்க, ஒரு காப்பியை உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நான் கண்டிப்பாக காலேஜ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஆதாரத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு அடுத்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும். அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.